தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் அரவக்குறிச்சியில் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் தலைவர் அண்ணாமலை. இவர் கர்நாடக மாநில IPS அதிகாரி, கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலின் பொழுது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக பாஜகவில் இணைந்தார். தமிழக பாஜக துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். அரவக்குறிச்சியில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. அரவக்குறிச்சியில் அவர் தோற்று போனார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கு பின்பாக தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தற்பொழுது தமிழக பாஜகவுக்கு நயினார் நாகேந்திரன் தலைவராக உள்ளார். தற்பொழுது பதவி இல்லாத ஒரு தலைவராக அண்ணாமலை வலம் வருகிறார். தற்பொழுது அரவக்குறிச்சியில் மீண்டும் போட்டியிட திட்டமிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு இதே தொகுதியில் போட்டியிட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோவிடம் தோற்று போனவர்தான் அண்ணாமலை. தற்பொழுது இளங்கோ மீது தொகுதி மக்களுக்கு கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளதால் அந்த வாக்குகள் எல்லாம் தனக்கு ஆதரவாக மாறும் என்று கருதுகிறார். தன்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதி, தன்னுடைய சொந்த தொகுதி, தான் தோல்வியடைந்த தொகுதி என்ற காரணத்தினால் மீண்டும் இந்த முறை போட்டியிட்டால் வெற்றி பெற்றுவிடலாம் என்று கணக்கு போடுகிறார். ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடுகிறார். அதற்கான தேர்தல் பணிகளை ஆரம்பித்துள்ளார்.